ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹெச்எஃப்சிஸ் கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களில் எத்தனை பேர் மேஜிக்கை நம்புவீங்க? இப்போ ஹாரி பாட்டர்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியும், லூமினஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த வாண்ட் இருக்கும்ல, அதில் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அது அவங்களுக்கு கைட் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் சோகமாக இருக்கிறப்போ ஒரு மேஜிக் ஸ்பெல்ஸ் சொன்னால் உடனே நம்ம வந்துட்டு வி வில் ஃபீல் பெட்டர், வி வில் ஃபீல் சியர்ஃபுல், வி வில் ஃபீல் எனர்ஜெட்டிக், வி வில் ஃபீல் ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். என்னடா அது மேஜிக் ஸ்பெல் அப்படின்னு கேட்கணும் போல் இருக்குது இல்லையா? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் ஷேர் யுவர் ஸ்டோரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கிங் சாலமன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம். ஒரு மிக சிறந்த ஞானி அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான கிங்கும் கூட. அவர் பிஃபோர் கிரைஸ்ட் இருக்கிறாரு. அது பைபிளில் நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அந்த கிங்கை. ஸோ அந்த கிங் வந்துட்டு ஒரு நாள் அவரோட ட்ரஸ்ட்வர்தி மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கூப்பிடுறாரு. ஒரு கவுன்சில் கேதர் பண்ணிவிட்டு, எனக்கு அவரோட ஒரு சிறந்த மினிஸ்டர் இருப்பார், பெனையா. அவர்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மோதிரம் வேணும். அந்த மோதிரத்தை நான் வேர் பண்ணுறப்போ நான் சோகமாக இருந்தேன்னா நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருந்தேன்னா சோகமாக இருக்கணுங்கிறாரு. உடனே சுற்றி இருக்கிற மினிஸ்டருக்கும் பெனையாக்கும் செமையான ஷாக்கு. என்னடா இது, இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, இதை நான் எங்கே போய் கேட்பேன், யார்கிட்ட போய் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் ராஜா சொல்லிட்டாரு, சரிங்க ராஜா, நான் போய் தேடிட்டு வரேன், நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. பெனையா நிறைய இடம் ட்ராவல் பண்ணுறாரு, மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு, ட்ரேடர்ஸ்கிட்ட பேசுகிறாரு, பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. அவருக்கு அந்த மோதிரத்துக்குள்ளே ஒரு அறிகுறியும் கிடைக்கல, ஒரு லீடுமே இல்லை. எங்கே போய் வாங்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது, எங்கே போய் யார்கிட்ட இந்த ட்ரெஷரில் இருக்குது, ஒன்றுமே தெரியல. உடனே அவர் எல்லா ஹோப்பையும் இழந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கிறப்போ ஒரு ஸ்லம்மில் வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்மித் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு வயசான ஒரு பிளாக் ஸ்மித். உடனே சரி இங்கேயும் போய் கேட்போன்னு சொல்லிவிட்டு, ஐயா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு மோதிரம் தேடிட்டுருக்கேன், அந்த மோதிரத்தை நான் போடுற போது நான் ஹாப்பியாக இருக்கிறப்போ சோகமாக இருக்கணும், சோகமாக இருக்கிறப்போ நான் ஹாப்பி ஆகணும், அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீ கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்துரு, நான் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இவர் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறப்போ உள்ளேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து வேலையை முடிச்சுட்டு அவர் அந்த பெரியவர் வந்து அந்த ஒரு மோதிரம் கொடுக்குறாரு. அது பார்த்தோன்னே பெனையாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தேடினது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் அவர் கவுன்சிலை கேதர் பண்ணுறாரு. கிங் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்போது அவர், ராஜா நீங்கள் கேட்ட மோதிரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த ராஜா அப்படியே ஷாக் ஆகிட்டார். கிங் சாலமன் வந்துட்டு அப்படியே அமைதியாக ஸ்டன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப அருமையாக பண்ணீங்க, சூப்பர் பெனையா, நீங்கள் வந்துட்டு ஒரு சிறந்த மினிஸ்டருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க, சிறந்த மினிஸ்டர் மட்டும் ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு மினிஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு. அந்த ரிங்கில் என்ன மேஜிக் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருந்துச்சு. அந்த டெக்ஸ்ட்டு அதுதான் நம்ம சொன்ன ஸ்பெல். அந்த ஸ்பெல் என்ன அப்படின்னா, திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும். நமக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாக, டிப்ரெஸ்டாக, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் லாஸாக சந்திச்சிருப்போம். நமக்கு ரொம்ப விரும்பினவங்க வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம யார் ரொம்ப நம்பினவங்களோ அவங்க நம்மளை துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரியாது. எந்த இடம் திரும்பி பார்த்தாலும் எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கும். என்னடா பண்ணுறது, திக்கு தசை இல்லாத போது இந்த ஸ்பெல்லை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹோப் கிடைக்கும், நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ஒன்றும் இல்லை, கண்ணை க்ளோஸ் பண்ணி அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு, திஸ் டூ ஷால் பாஸ், திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி மெடிடேட் பண்ணுறப்போ ஒரு எவ்வளோ டிஃபிகல்ட்டான டைம் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஹியூமனிட்டியோட ஸ்பேனை லாங் எடுத்து பார்த்தா ஹியூமனிட்டியே அழிஞ்சு போயிருக்கும், நம்பிக்கையே கிடையாது, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்ல நிறைய சுச்சுவேஷன்ஸை தாண்டி 1 2 இல்லை, இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அது அத்தனையும் தாண்டி இன்றைக்கி ஹியூமனிட்டியாக நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இன்றைக்கும் நல்லதுன்னு ஒன்று நிலச்சி நிற்கிது, நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ இவ்வளோ விஷயம் தாண்டி வந்த ஒரு ஹியூமனிட்டிக்கும், நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்த நபர்களுக்கும், இப்போ நம்மலாம் கிரேஷியஸ்லி சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரிலாம் கேட்டால் எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் தாண்டி எப்புட்றா முதல்ல நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாரும் இன்றைக்கி பெரிய இடங்கள்ல இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அவங்களோட டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும்போதே அது எல்லாமே நமக்கு நம்பிக்கையை தான் கொடுக்குது. ஓகே, எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணுனா நமக்கு வந்துட்டு முயற்சியும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா போதும், எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸையும் தாண்டலாங்கிறதுக்கு அவங்க லிவிங் ப்ரூஃபாக இருக்கிறாங்க. அதை தான் இந்த விஸ்டமும் சொல்லுது. எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கண்டிப்பாக கடந்து போகும். திஸ் டூ ஷால் பாஸ். ஆனால் அதுக்காக அந்த ஒரு சுச்சுவேஷன் கடந்து போயிடும்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருப்போம். நம்பிக்கையோட நம்ம என்ன எஃபோர்ட்டோ, என்ன எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, அது எங்கே நோக்கி போகணுமோங்கிறது கிளாரிட்டி கிடச்சி அதை நோக்கி நம்ம ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ கண்டிப்பாக த ஹார்ட் டைம் வில் பாஸ். நம்மளோட ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு ப்ளசண்ட்டான, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார், ஐ எம் ஷுர் தட் யூ வில் ஃபைண்ட் இட். வெதர் இட் குட் பி லவ், இட் குட் பி வெல்த், இட் குட் பி ஹெல்த், இட் குட் பி எனிதிங். அது வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனுமே பெர்மனண்ட் இல்லை. when you have high good, ஒரு நல்ல மனசு, நல்ல hope, and when you are ready to put in the work, I'm sure your hard time, your tough time will pass soon. Stay strong.